சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சண்டே ஸ்பெஷலுங்க இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்து கூடயும் சாப்பிட்லாம். நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேங்க. கசகசா லைட்டாக சூடாகி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கசகசா லைட்டாக பொரிஞ்சு வந்தவுடனே ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அதில் போட்டுருவேங்க. இதில் போட்டுருங்க. ஒரு 6-7 சின்ன வெங்காயங்க. இது மாதிரி 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க. தேங்காய், கசகசா, சின்ன வெங்காயம் இது 3 நல்லா நைஸாக மைய அரைச்சாச்சுங்க. கசகசா நல்லா உள்ள தேங்காய் கூட மசிஞ்சிடும். நைஸாக அரைச்சாதான், கொரகொரப்பாக அரைச்சா அது மசியாது. நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். கோல்டு வினர் எண்ணெய் கொஞ்சம் விட்ருங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. சோம்பு கொஞ்சம் போடுறேங்க. கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சிச்சிங்க. 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுல போடுறேங்க. ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலைங்க. இது இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சிங்க. 2 பச்சை மிளகா போடுறேன். அரிஞ்சு வச்சுருக்கேன் 2 தக்காளி, கல் உப்பு போடுறேங்க தேவையான அளவு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி நல்லா வதங்கிச்சிங்க. 1/4 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. சிக்கனை இதில் போட்டுடலாம். சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷம் இதுலேயே நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா சிக்கன் இதுலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம இதுலேயே வதக்கி எடுத்தால் வெங்காயம் தக்காளி கூட சிக்கனை போட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேங்க. நல்லா அந்த சிக்கன்லேயே வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. இதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே சிக்கனாக கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
மிளகாத்தூள் வாசனை பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மிளகாத்தூள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க சிக்கனாக கூட. இப்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சின்ன வெங்காயம், கசகசா அதை இதில் போடுறோங்க. இதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இதையும் தேங்காய், சின்ன வெங்காயம், கசகசாலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதுலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டோங்க, வதக்கி எடுத்துட்டோம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அரைச்சி வச்சுருந்தா மிக்ஸி ஜார் அரைச்சி ஊற்றிடுறோங்க. பாருங்கள், சிக்கன் குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஏற்கனவே நம்ம கறி 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம், அதுலேயே அது பாதி குக் ஆகிட்ருக்கோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கிரேவியாக வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இட்லி தோசை கூட சாப்பிட கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றவங்க நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கிரேவியாக வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இது கரெக்டாக இருக்குங்க இட்லி கூட சாப்பிடும்போது தொட்டு. இந்த குழம்பு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சண்டேங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி சண்டேனா இந்த குழம்பு இட்லி தோசை கண்டிப்பாக இருக்குங்க. ஆஃப் பண்ணிடுறேன். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டு குழம்புங்க இது. இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.